கேப்டன் மகன் சண்முக பாண்டியனை அசர வைத்து விஜய் சொன்ன வார்த்தை. கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் 2015 வருடம் சகாப்தம் என்கிற படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கினார். ஆனால் அந்த படம் சரியாக ஓடவில்லை. அதன் பின் சில படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் விஜயகாந்தின் உடல்நிலை காரணமாக அவரால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியாமல் போனது. இப்போது விஜயகாந்த் காலமாகிவிட்ட நிலையில் மீண்டும் சினிமாவில் நடிப்பதில் கவனம் செலுத்த துவங்கி இருக்கிறார். அப்படி அவரின் கையில் இருக்கும் திரைப்படங்கள் பற்றிய அப்டேட்டுகள் வெளியாகியுள்ளது. படைத்தலைவன் என்கிற படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பே துவங்கியது. இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவும் வெளியாகி வரவேற்பை பெற்றது. அடுத்து பூபாலன் என்பவரின் இயக்கத்தில் உருவாகி வரும் மித்ரன். இந்த படம் 3 வருடங்களுக்கு முன்பே துவங்கியது. விரைவில் இப்படம் முடிய உள்ளது. மூன்றாவதாக சசிகுமாரின் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிக்க உள்ள குற்றம் பரம்பரை. இது வெப் சீரிஸாக உருவாகி இருக்கிறது. 4வதாக தமிழன் என்று சொல்லடா. இந்த படத்தின் வேலைகளும் சில வருடங்களுக்கு முன்பே துவங்கியது. இதில் விஜயகாந்தும் சில காட்சிகளில் நடித்தார். இதுதான் விஜயகாந்த் நடித்த கடைசி திரைப்படம். இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்திருக்கிறார். விஜயகாந்தின் உடல்நிலை காரணமாகவே இப்படம் நிறுத்தப்பட்டது. தற்போது விஜயகாந்துக்கு பதில் வேறு நடிகரை நடிக்க வைத்து படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் என சொல்லப்படுகிறது. அடுத்து மாஸ் அப்டேட்டாக விஜயுடன் ஒரு படத்தில் இணைய இருக்கிறாராம். தளபதி 69 படம் தான் விஜயின் கடைசி படம் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது. அதனால் தளபதி 69 படத்தில் நடிக்க வாய்ப்பு என சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சிகள் இருப்பது உறுதியாக செய்திகள் வெளியானது. விஜயும் சண்முக பாண்டியனும் கண்டிப்பாக இணைந்து நடிக்கும் படத்தின் வேலைகள் விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.